நம்ம டேஸ்ட்லாம் வந்துருச்சுங்க மாமா. கொக்கோ பிரியாணியாகவே வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம வடி பிரியாணி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். பிரியாணி செய்யறதுக்கான தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, சிக்கன் 2 கிலோ சிக்கன் பார்த்திங்கன்னா 2 கிலோ தண்ணியில் போட்டு கழுவி எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 800 கிராம் பெரிய வெங்காயம், ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். பட்டை 4 கிராம்பு, கிராம்பு 4 கிராம்பு, பட்டை கிராம்பு ஏலக்காய் தலை 4 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். கட்டு புதினா, ஒரு கட்டு மல்லித்தலை அலசி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சீரக சம்பா அரிசி தான் 2 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி 800 கிராம் எடுத்து வச்சுருக்கோம், கட் பண்ணி வச்சுருக்கோம். 150 எடுத்து வச்சுருக்கோம், நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். பூண்டு அதே மாதிரி 100 கிராம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெய் 400 ml எடுத்து வச்சுருக்கேன். கோல்டு வினர் ஊற்றினா ஒன்று நல்லாயிருக்கும். தனி மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு பார்த்திங்கன்னா 2 அடுப்பு வச்சுருக்கோம். ஒன்று அரிசியை வடிக்கிறதுக்கு, ஒன்று பிரியாணி செய்கிறதுக்கு 2 அடுப்பு கூட்டி எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். 480 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். தீ கம்மியாக வச்சு அப்படியே வணக்கிக்கலாம். பொன்னிறமாக ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு பாருங்கள். வெங்காயம் நல்லா இந்த பதத்துக்கு வரணும் பாருங்கள். நல்லா வணங்கிருச்சு. பாப்பா மல்லி புதினா 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 போடு, புதினா போடு. இட்ஸ் ஒன் புதினா. மல்லித்தலை சேர்த்துக்கலாம். புதினாவை போடு. மல்லி புதினா 2த்தையும் சேர்த்திக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். புதினாத்தலை மல்லித்தலை போட்டதும் நல்லாவே வணங்கிட்டு இருக்குது பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இஞ்சி போட்டுக்கலாங்க. இஞ்சி போட்டு மூடி வச்சிடலாம். பூண்டு சேர்த்திக்கலாம். சேர்த்திக்கலாம். அரைச்சி வச்ச பூண்டை சேர்த்திக்கலாம். பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு போட்டாலும் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கங்க. இப்போ எப்படி நாங்கள் சேர்த்துனது ஒரு ஸ்பூனில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் கணக்கு வரும். உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். 200 கிராம் தயிர் சேர்த்திக்கலாம். தயிர் போட்டு கிளறி விட்டு மூடி வச்சுக்கலாம். தயிர் போட்டு கிளறியாச்சு மூடி வச்சுக்கலாம். இடையிடையில நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா நசுங்கி ஜூஸ் எப்படி வெளியே வருது பாருங்கள். நல்லா வணங்கட்டும். அடுத்து சிக்கன் சேர்த்திக்கலாம். ஒரு பெரட்டிடலாம். மசாலாவோட சிக்கன் கலந்து வரட்டும். மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தண்ணி சேர்த்திக்கலாம். 1க்கு 1 தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு கப்பு அரிசிக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம். அரிசி வேகிற தண்ணி வச்சுருக்கோம், உப்பு சேர்த்திக்கலாம்.
தண்ணி கொதிக்குது, உலை வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். அரிசி சேர்த்திக்கலாம். அரிசி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷமாட்டத்தான் ஊறி இருக்கும். கொதிக்கிற தண்ணியில் சேர்த்திக்கலாம். அரிசி சேர்த்தி ஒரு கிளறிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுமே போட்டால் தான் சீக்கிரம் அரிசி வேகும். ஒரு அடுப்பில் சிக்கனில் தாளித்து விட்டு அது அப்படியே தம்முலேயே இருக்குது பாருங்கள். அப்படியே இருக்கட்டும், கொதி வந்துட்டு தான் இருக்குது. மசால் ரெடி ஆகிட்டு இருக்குது. சிக்கன்லாம் போட்டு மசாலா சிக்கனில் பாருங்கள் கொதி வந்துட்டு இருக்குது பாருங்கள். அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இதில் அரிசி வெந்துட்டுருக்குது. அரிசி வேகுது பாருங்கள். ஒரு கிளறிக்கலாம். அரிசியை பார்த்து பக்குவமாக எடுக்கணும், இல்லைன்னா குழஞ்சி போயிடும். அரிசி அப்பப்போ எடுத்து பார்த்து கிளறிக்கணுங்க. இதில் காமிட இரு இப்போ எடுத்து இரு கையில் எடுத்து உடச்சிக்காட்டு. கீழே அப்படியே எடுத்து. அரிசி லைட்டாக உடஞ்சா போதும். கையில் எடுத்து நசுக்கி பார்த்தா அப்படி உடஞ்சா போதும். பாருங்கள், அது வடித்து அப்படியே நம்ம இந்த பிரியாணி போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, மசாலில் சேர்த்திக்கலாம். அதுலேருந்து வடித்து அப்படியே இதில் சேர்த்திக்கிறாங்க. சாதம் உடச்சி அப்படியே ரெண்டாக உடையுது. அதை எடுத்து இந்த நம்ம சிக்கன் வணக்கி வச்சுருக்கோம். தம் போட்டுக்கலாம். நல்லா அரிசியை போட்டு கிளறியாச்சு. கிளறிட்டு தம் போட்டுக்கலாம். தம் போட்டால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். பாருங்கள், மூடி எடுத்தாச்சு. தம் உடைக்கலாம். சாப்பிட அப்படியே உடச்சிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு எப்படி சாதம் எப்படி நல்லா ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். சுவையான சாதம் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீ பரிமாறிக்கலாம். ஒரு பக்கமாக இருந்து கிளறிக்கலாம். சுட சுட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தயிர் வச்சு நீ சாப்பிட்லாம். நல்லா